Hello aspirants, welcome to Sparks Academy. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 777 சீரிஸ்ல percentage உடைய ஒரு previous year questions தான் பார்க்க போறோம். ஓகேங்களா இந்த வீடியோல? ஓகே வாங்க. So என்ன கொடுத்திருக்காங்க? If the income of Ram is 12 1/2% more than that of Shyam. So இதோடைய fraction value 1/8. So அப்ப Ram Shyam. So யார் கூட கம்பேர் பண்ணிருக்காங்க? Ram is more than that of Shyam. அப்ப Shyam வந்து பாத்தீங்கன்னா 8 part அப்படினா Ram என்னவா இருப்பாரு? 9 இருப்பாரு. ஓகேங்களா? ஓகே இப்போ என்ன கேக்குறாங்க? The income of Shyam how much less than that of Ram. So Shyam எவ்வளவு கம்மியா இருக்காரு? 1 கம்மியா இருக்காரு. யார் கூட கம்பேர் பண்றாங்க? Shyam Ram கூட கம்பேர் பண்றாங்க. So அப்ப 9 into 100. So அப்ப இது என்னவா இருக்க போகுது? 11 1/9%. அப்ப ஆப்ஷன் A. ஓகேங்களா? ஓகே. செகண்ட் क्वेश्चन பாருங்க. A man spends 75% of his income. ஓகேங்களா? When his expenditure increased by 15%, income is increased by 20%, savings எவ்வளவு increase சொல்லி கேக்குறான். கிளியர்? நல்லா கவனிங்க. இத வந்து நான் அலிகேஷன்ல போடுறேன். சோ அப்ப expenditure savings. சோ இங்க உங்களுக்கு என்ன இருக்க போகுது? இன்கம் வேல்யூ இருக்க போகுது. இங்க expenditure and savings உடைய ரேஷியோ. நல்லா கவனிங்க. 75% இன்கம்ல வந்து அவர் ஸ்பெண்ட் பண்றானா அது எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கும். சோ அப்ப 75. ரிமைனிங் 25 இருக்கும். நான் வந்து இன்கம் 100 சொல்லி நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அஸ்யூம் பண்ணிருக்கேன். சோ அப்ப 3:1. இப்போ நல்லா கவனிங்க. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 15. இன்கம் வந்து 20. கரெக்ட்டா? அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். சோ நான் என்ன சொல்றேன்? ஏற்கனவே இதோட ஷார்ட்கட் வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்திருந்தோம். அதாவது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 20 கூட மல்டிபிள் பண்ணோம். அப்போ 3 + 1 4 × 20 80 is equal to 3 இங்க பண்ணீங்க அப்படினா 45. அகைன் இந்த 1 இங்க பண்ணீங்க அப்படினா plus x. சோ அப்போ x is equal to உங்களுக்கு என்னவா இருக்க போகுது? 35%. இதுதான் என்னவா இருக்கும்? increased savings percentage. clear? so அப்போ ஆப்ஷன் C. ஓகேங்களா? ஓகே. third question பாருங்க. அதாவது the price of the milk is increased by 30%. ஓகேங்களா? increased by 30%. by how much consumption must be reduced so that expenditure increased? எனக்கு என்ன தெரியும்? price into consumption is equal to expenditure சொல்லி தெரியும். கரெக்ட்டா இந்த ரிலேஷன்? சோ நல்லா கவனிங்க. அதே மாதிரி எனக்கு இங்க இன்னொன்னு என்ன தெரியும்? price inversely proportional to consumption. இந்த ரெண்டு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா கவனிங்க. நான் price ஓகேங்களா? சோ old new consumption expenditure. நல்லா கவனிங்க. price என்ன சொல்லிருக்காங்க? 35 இன்கிரீஸ் சொல்லிருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு 100 இருந்திருக்கும். அப்ப இங்க 135. கரெக்ட்டா? அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் பேசிட்டாங்க. அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் 100ல இருந்து எனக்கு என்ன இருக்கும்? 108 ஆயிருக்கும். கரெக்ட்டா? சோ இங்க எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வேணும், தட் இஸ் கன்சப்ஷன் வேணும்னா என்ன பண்ணலாம்? E / P பண்ணலாம். சோ அப்ப இங்க இது 1 இது 108 / 135. அப்ப இந்த ரேஷியோ எப்படி இருக்கும்? 135. இந்த 1 இங்க ஆயிருக்கும்ல, ஃபிராக்ஷன் இருக்க கூடாது. ரேஷியோ 108 எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு? 27. சாரி, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அவன் டிக்ரீஸ் தான் கேட்டிருக்கான். கரெக்ட்டா? சோ 27 / 135 × 100. சோ இது என்ன பண்ணலாம்? 5 + 3 + 1 9. சோ டிவிசிபிலிட்டி ரூல். சோ அப்போ இது என்ன பண்ணலாம்? 9 3 times, 9 1 time, 9 5 time. சோ அகைன் இத பண்ணீங்க அப்படினா 5. சோ இந்த 5 ஆல இத பண்ணா 20% என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. சோ ஆப்ஷன் A. ஓகேங்களா? ஓகே. fourth question. சோ நல்லா கவனிங்க. இந்த क्वेश्चन ஷார்ட்கட்ல தான் பார்க்க போறோம். A man spends 40% of his monthly salary on food. நல்லா கவனிங்க. 40% உடைய fraction value என்ன? 40 divided by 100. சோ அப்போ 2/5. ஓகேங்களா? சோ நான் சொல்ற மாதிரி சால்வ் பண்ணுங்க. டோட்டல் இங்க ரிமைனிங். சோ அப்போ இங்க 5ன்றது எனக்கு டோட்டல் பார்ட்ஸ் அப்படினா நான் 2 ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும்? 3 இருக்கும். கிளியர்? அடுத்து 1/3 ஆஃப் தி ரிமைனிங். ரிமைனிங்ல இருந்து 1/3 நான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன பண்ணிருக்கேன்? செலவு பண்ணிருக்கேன். சோ அப்ப இங்க என்ன இருக்கும்? டோட்டல் 3 னா 1 போயிடுச்சு அப்படினா ரிமைனிங் எனக்கு 2 இருக்கும். சோ அவ்வளவுதான். இங்க இத நான் மல்டிபிள் பண்ணா இது 15. இது என்னவா இருக்கும்? 6. ரிமைனிங் அப்படின்றது என்னவா இருக்கும்? சேவிங்ஸ் அமௌண்டா இருக்கும். டோட்டல்ன்றது சாலரியா இருக்கும். இதுக்கு ஈக்குவல் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி சேவிங்ஸ் வேல்யூ எவ்வளவுன்னு பார்ப்போம். 4500ன்றது சேவிங்ஸ். ஆனா அவன் என்ன கொடுத்திருக்கான் அப்படினா which is equal to of the balance after spending the remaining amount. அப்ப எனக்கு ரிமைனிங் அமௌண்ட் தான் சேவிங்ஸ் அப்படினா அதுல பாதின்னு சொல்றான். அப்ப எனக்கு சேவிங்ஸ் எவ்வளவு இருந்திருக்கும்? 9000 rupees தான் இருந்திருக்கும். சோ அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த 9000 டிவைட் பை இந்த 6 க்கு ஈக்குவல் பண்ணா எனக்கு ஒரு பார்ட் கிடைக்கும். இன்டு நான் என்ன பண்ண போறேன்? 15 பண்ண போறேன்.
ஸோ அப்போ 3 2 டைம்ஸ் இங்கே என்ன வரும் 3 5 டைம்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 divided by 2 that is 22,500 rupees. கரெக்டா? ஆப்ஷன் எனக்கு என்னவா இருக்க போகுது பியா இருக்க போகுது. கிளியரா? ஓகே. இந்த சம் பாருங்க. In an examination a student got 30% marks. 30% marks failed by 13 marks. So அப்ப இந்த 13 marks இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருப்பாரு பாஸ் பண்ணிருப்பாரு. கிளியரா? ஓகே. Another student got 44% marks and gets 15 marks more than the pass mark. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க ஒருத்தர் 44 எடுத்துட்டாரு ஆனா அது வந்து பாஸ் மார்க்கை விட அதிகம்னு சொல்றாரு. ஸோ 15. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க என்ன பண்ணலாம்? ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டை சம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ் என்ன 14%. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன 28. ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன பண்ணிக்கலாம் ஒரு பர்சன்டேஜ் அப்படின்றது 2 அப்படின்னா 100% எனக்கு என்ன 200 இருக்கும். கரெக்டா? 100% 200. அப்போ இந்த டோட்டல் மார்க்ன்றது எனக்கு என்ன 200. ஓகேங்களா? இங்க என்ன கேக்குறாங்க ஃபைண்ட் தி மேக்ஸிமம் மார்க் தான் கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ. ஒருவேளை இங்க பாஸ் மார்க் கேக்குறாங்க எனக்கு பாஸ் மார்க் வேணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. டோட்டல் 200. ஸோ அதுல இருந்து இந்த இங்க ஒரு பர்சன்டேஜ் கொடுங்க. நான் இப்ப 30 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது 30 எவ்வளோ 10% வந்து 20. அப்ப 30% எவ்வளோ 60. ஃபெயில்டு பை 13 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டான். அப்போ இந்த 30 நான் என்ன பண்ணுவேன் ஆட் பண்ணிப்பேன். அப்போ 73 அப்படின்றத என்ன மார்க் போகுது எனக்கு பாஸ் மார்க்கா இருக்கும். அதே தான் இந்த கேஸ்லயும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. எலெக்ஷன் சம். In an election between two candidates. ஓகேங்களா? So two candidates. The winning candidate has got 70% of the votes polled. ஓகேங்களா? அப்ப எனக்கு ரெண்டு பேர் அப்படின்னா ஒருத்தர் வின்னர் ஒருத்தர் லூசரா இருப்பார். அப்ப எனக்கு வின்னர் வந்து 70% அப்படின்னா லூசர் எவ்வளோ 30% இருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் ஆஸ் 1 by 15,400 எவ்வளவு வின் பண்ணிருக்காரு ஆஸ் 1 by எவ்வளவு அப்படின்னா மெஜாரிட்டியை தான் மீன் பண்ணும் இது. ஓகேங்களா? ஸோ அப்போ மெஜாரிட்டி அதாவது வின் பண்ணவர் எவ்வளவு ஓட்ல வின் பண்ணிருக்காரு. ஸோ இங்க எவ்வளோ 40%. ஓகேங்களா? அப்போ 15,400 இருக்கும். ஸோ அப்போ நல்லா கவனிங்க. எனக்கு என்ன வேணும் வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் votes polled for losing candidate வேணும். அப்போ 15,400 divided by 40 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு வாட் கிடைக்கும். எனக்கு என்ன வேணும் லூசர் எவ்வளோ 30 வேணும். ஓகேங்களா? இந்த 3 கேன்சல். ஸோ 4 ஆல இதை பண்ணோம் அப்படின்னா 4 3 times 12. அகைன் இங்க என்ன இருக்க போகுது 3 இருக்க போது 8 4s are 32 2 இருக்க போது 5 0. ஸோ இப்போ 3 மல்டிபிள் பண்ணா 0 15 1 8 3s are 24 1 25 2 3 3s are 9 10 11. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னவா இருக்க போகுது அப்படின்னா லூசருடைய ஓட்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 11,550. கிளியர்? ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலஞ்ச் சம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமினேஷன் 70% of the candidates passed in English, 80% passed in Maths, and 10% failed both the subjects. If 144 candidates passed in both, the total number of candidates was. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்கான் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆர் ஃபெயில் கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சேலஞ்ச் கொஸ்டின் அப்படின்றத சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.